அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தொழில் பெயர். ஸோ தொழில் பெயர்னால் என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து ஒரு வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழில் பெயர். தொழில் பெயர் பார்க்குறதுக்கு முன்னாடி அழகாக நமக்கு தொழில் பெயர்னால் என்னன்றதை விளக்கியிருக்காங்க பாருங்கள். உழவர் செய்யக்கூடிய தொழில் உழுதல் தான் அவங்களுடைய தொழில். அதே மாதிரி தையல்காரர் செய்யக்கூடிய தொழில் எது, தைக்கிறது. அப்போ அதை தைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதில் உழுதல் தைத்தல் இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செயல் தான். அந்த செயலுக்கு ஒரு பெயர் கொடுக்குறோம். அந்த செயல்னால் என்னது, ஒரு தொழில். உழுகிறது ஒரு தொழில், தைத்தல் ஒரு தொழில். ஸோ அப்போ அதுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறேன் பார்த்தீங்களா. அப்போ ஒரு தொழிலுக்கு ஒரு பெயரை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் அதுதான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அப்போ ஒரு செயலாக இருக்கலாம் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இந்த தொழில் பெயர் எப்போதும் எண், இடம், காலம், பால் இதை உணர்த்தாது. சரிங்களா. மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகியவற்றை காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிடையாதுங்க. பால், எண், இடம், காலம் இதை என்ன பண்ணாது, இது காட்டாது. அதே நேரத்தில் படற்கை இடத்தில் மட்டும்தான் தொழில் பெயர் இடம்பெறும். சரிங்களா. ஸோ படற்கைனா தன்மைனா நம்ம, முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, படற்கைனா மூன்றாவது நபர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி இடம்பெறக்கூடியது தான் தொழில் பெயர். சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தல்னு பெரும்பாலும் தல் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். பொதுவாக தொழில் பெயரை நம்ம 3 பிரிவாக பிரிப்போங்க. சரிங்களா. எப்படி பிரிப்போம், விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல் நிலை தொழில் பெயர், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு என்ன பண்ணுவோம், 3 வகையாக நம்ம பிரிப்போம். சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். விகுதி பெற்ற தொழில் பெயர். சரிங்களா. அதாவது விகுதினா என்ன, பகுதினா என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு காணொலியாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். விகுதி அப்படின்றது இறுதியாக இடம்பெறக்கூடியது தான் விகுதி. சரிங்களா. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை இந்த பெயர்லாம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நட, உண், வாழ், வாழ்க்கை. சரிங்களா. அந்த வாழ்க்கையில் வாழ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பகுதி. இந்த பகுதிக்கு இறுதியில் விகுதியாக என்ன வருது, இப்போ நட அப்படின்றது பகுதி, அதில் விகுதியாக என்ன சேருது, தல். அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது நடத்தல் அப்படின்னு வருது. உண் அது கூடயும் அல் சேருது, அப்போ உண்ணல். சரிங்களா. வாழ் அப்போ அது கூட ஊ சேருது, அப்போ வாழ்வு. சரிங்களா. அடுத்தது வாழ் அது கூட ஐ சேருது, அப்போ வாழ்க்கை. சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பகுதியோட விகுதிகள் சேர்ந்து வருது. அப்போ இந்த மாதிரி விகுதியோடு சேர்ந்து வரக்கூடிய தொழில் பெயர் தான் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அப்போ அதோட விகுதி என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, மை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஓகேவா. நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கிறணும். அப்போ இதெல்லாமே விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த விகுதி என்னென்ன இருக்கும், தல் இருக்கலாம், அல் இருக்கலாம், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, மை. சரிங்களா. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும், இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். தருதலில் தல் இருக்குது, கூறலில் அல் இருக்குது, ஆட்டமில் அம்மு இருக்குது, விலையில் ஐ இருக்குது, வருகையில் கை இருக்குது, பார்வையில் வை இருக்குது, போக்கில் கூ இருக்குது, நட்புக்கு பூ இருக்குது, மறைவுக்கு ஊ இருக்குது, மறதிக்கு தீ இருக்குது, அடுத்து கல்விக்கு வி இருக்குது, உணர்ச்சிக்கு சி இருக்குது, செய்யாமை அப்படின்றதுக்கு மை இருக்குது. அப்போ
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விகுதியோடு சேர்ந்து வருது. சரிங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு தெரியுமா? செய்யாமை. சரிங்களா? இது எவ்வகை தொழில் பெயரில் இடம்பெறும், இல்லாட்டி எவ்வகை தொழில் பெயர்களுக்கு கீழ் இடம்பெறும்னு கேட்பாங்க. அப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்போ இது விகுதி பெற்றதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த விகுதிகள் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறணும், ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? இது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், முதல்நிலை தொழில் பெயர். முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னா அதை அப்படியே பிரித்து பாருங்கள். முதல் நிலை தொழில் பெயர் அதாவது வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. சரிங்களா? அதனுடைய முதல் நிலை இருக்கிறதே போதும், எனக்கு அதுக்கான மீனிங் எனக்கு அழகாக புரிஞ்சிடும். சரிங்களா? இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இடி கொதின்னு சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறனாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இடி அப்படின்றது இடித்தலை குறிக்குது, கொதி அப்படின்றது கொதித்தலை குறிக்குது. சரிங்களா? இப்போ அப்போ இது எப்படி வருது, ஒரு ஏவலாக வருதா? ஸோ அதாவது வந்து ஏவுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டளை வடிவத்தில் வருது பாருங்கள். அதாவது இடி கொதி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏவல். சரிங்களா? ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய வினை சொற்களோட பகுதியை தான் நம்ம வந்து முதல்நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த முதல்நிலை வந்து எந்த வகையான மாற்றமும் பெறாமல் அது எனக்கு ஒரு தொழிலில் அது என்ன சொல்ல வருதோ அது என்னால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பார்த்துக்கறணும். அடுத்தது பாருங்கள், அப்போ இன்னும் விளக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு. செல்லமாக ஓர் அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். அப்போ இதில் அடி கோடிட்டுருக்காங்க பாருங்கள், அடி புகழ். ஸோ அடி அப்படின்னா அடித்தல், புகழ் அப்படின்னா அவருடைய புகழ்தல் புகழ்ச்சி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றதை தான் அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, விகுதி பெறலை, விகுதி பெறாமல் இருந்தும் தான் சொல்ல வந்த பொருளை என்ன பண்ணுது, நமக்கு எளிமையான முறையில் உணர்த்தி விட்டு போகுது. அதுதான் முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அப்போ முதல் நிலைனா எனக்கு ஒரு ஏவலாக கட்டளையாக இடம்பெறும். இடி கொதி அடி புகழ் இந்த மாதிரி வந்து கட்டளையாக இடம்பெறும். இந்த கட்டளை தொடர் வந்து அதாவது கட்டளை சொல்லானது முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்னால் நல்லா பாருங்கள், தமிழ் படிக்கும் பேறு பெற்றான். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். அடுத்து உணவின் சூடு குறையவில்லை. இதில் பேரு சூடு இதெல்லாம் பாருங்களேன், இது ஆக்சுவலாக பெரு சுடு ஒன்றும் இல்லைங்க, அதாவது குறிலாக வர வேண்டியது நெடிலாக வருது, அவ்வளோதான். நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே பெரு சுடு அப்படின்ற பகுதியோட முதல் எழுத்து நீண்டு என்னவாக மாறுது, பேரு சூடு அப்படின்னு திரிந்து தொழில் பெயராக மாறி வருது. பார்த்தீங்களா? இதுதான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே முதல் நிலை திரிகிறதுனால அதற்கு பேர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த எடுத்துக்காட்டெலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். விடு, ஸோ விடுன்றது நார்மல், அது வீடுன்னு வந்துச்சுன்னா அது முதல் நிலை திரிந்தது. அதான் சொல்கிறேங்க, குறில் வந்து நெடிலாக வந்திருக்குங்க மேக்சிமம். அப்போ மின் அப்படின்றது மீன், கொல் அப்படின்றது கோல், உடன்படு அதுதான் கரெக்டு, அது உடன்பாடு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணோம், தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர்னா என்னன்னு சொல்லி சொன்னோம், முதல் நிலை தொழில் பெயர்னா என்னன்னு சொல்லி சொன்னோம், அடுத்தது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு புக் பேக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்போ தொழில், அந்த தொழிலுக்கு பின்னாடி ஒரு விகுதி இருக்கணும். அப்போ விகுதினா அதனுடைய விகுதிகள் என்னென்னலாம் இடம்பெறும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இங்கே என்ன வரும், படித்தல், இங்கே தான் விகுதி இருக்குது. அப்போ இதுதான் விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்தது பின்வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் எது? அப்போ முதல் நிலைனா அது வந்து எப்படிங்க இருக்கும், ஒரு குறிலாக இருக்கும். முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்னால் அது நெடிலாக மாறி இருக்கணும். அப்போ இங்கே எது கரெக்டாக இருக்கும், ஊரு அப்படின்றது தான். ஏன்னா உரு அப்படின்னு வரணும், அது ஊரு அப்படின்னு வர்றதை தான் நம்ம வந்து முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இது முதல் நிலை தெரிந்ததாக எப்படி வந்திருக்கணும், நடு அப்படின்றது நாடுன்னு வந்திருக்கணும், விழு அப்படின்றது வீழு அப்படின்னு வந்திருக்கணும், எழுதல் அப்படின்றது நார்மலாக விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓட்டம், ஓட்டம் அப்படின்றது அம்பில் முறியுதாங்க, அப்போ விகுதி இருக்குது, அப்போ இது விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்தது பிடி,
பிடி அப்படின்றது வந்து என்னதுங்க, பிடி அப்படின்னு வந்து என்ன பண்ணுறேன்னா கட்டளையிடுறேன், ஒரு ஏவல். அப்போ இது முதல் நிலை தொழில் பெயர். அடுத்தது சூடு, சுடு தான் கரெக்டு. சூடுன்னு வர்றது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். சரிங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான பகுதிகள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கிறணும், இந்த தொழில் பெயரோட விகுதிகள் பார்த்து வச்சுக்கிறணும். சிம்பிளாக ஒரே ஒரு 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 நிமிஷத்தில் இதை முடிக்கணும் அப்படின்னா, விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா கண்டிப்பாக இறுதியில் இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விகுதி பெற்று இருக்கும். சரிங்களா, அடுத்தது முதல் நிலை. முதல் நிலை அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்னா, இதில் இடி கொதி இந்த மாதிரி வந்து ஏவலாக இடம்பெறும். சரிங்களா, அதுதான் வந்து விகுதி பெற்றது. சரிங்களா, அடுத்தது அடுத்தது பாருங்கள். அடுத்தது வந்து முதல் நிலை திரிந்த அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, பெரு அப்படின்னு வரணும், சுடு அப்படின்னு வரணும். அந்த குறிலாக இருக்கிறது நெடிலாக மாறி பேரு, சூடு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த முதல் நிலை திரிந்து வந்தால் அதற்கு பெயர் வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மிக முக்கியமான பகுதி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.